வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் சீரிஸோட 4வது எபிசோட். ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. உங்கள் காதலின் திட்டம் என்ன? கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். அப்பாவும் அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்லவரா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இது டூ மச். என்னது 2 கோடி ரூபாய்க்கு அசெட் இருக்கணுமா? 2 கோடி ரூபாய்க்கு அசெட் இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்க அப்பா எதுவும் சேர்த்து வைக்கலனாக்கா இவனுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு வச்சா கூட மாதம் 20,000 செலவு பண்ணான்னா கூட 80,000. அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை அவன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் 10 வருஷம் வச்சுருப்பான் எங்கேயா இருந்தாலும். அப்படின்னாக்கா 20லேருந்து அப்படின்னா 20 வயசில் வேலையை முடித்து 30 வயசில் அவன் ஆரம்பித்தான்னா கூட வருஷத்துக்கு 12 லட்சம், வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சான்னா கூட 10 வருஷம் கூட 1 கோடி தான் வருது. அப்படின்னா 20 வயசு அப்படின்னா ஆல்ரெடி 30 ஆகிடுச்சு, 40, 50. அப்போ 50 வயசுல தான் கல்யாணமே பண்ண முடியுமா என்ன? இதெல்லாம் என்ன நியாயமா இது? இது டூ மச். அவன் 10,000 சம்பளத்தை வச்சு எப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். இது 2 கோடி ரூபா அசெட் இருக்கணுமாமல்ல. நமக்குலாம் கல்யாணமே ஆகாது. கடைசி வரைக்கும் அவையாராக தான் போவோம். வன்மம் திணிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு is crying. அழுதே விட்டான ஐயா. பாவண்டா அவன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட போய் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணா. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. அதனால தான் நான்லாம் போய் எந்த ஃபோட்டோவே எடுத்துன்னு போய் காமிச்சு அண்ணா இது மாதிரி வெட்டினேன்லாம் சொல்கிறதில்ல. அவன் வாட்டுன்னு அவன் இஷ்டத்துக்கு வெட்டுவான், நம்ம வாட்டுன்னு கம்மனா வந்துட வேண்டியது தான். வெட்டினதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல முடியும்? இனிமே இது இருந்த இல்லாமல் எந்த பயனும் இல்லை. அவன் வெட்டி பழகிட்டான், நான் காமிச்சு பழகிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு மச்சான் ஏட ரியலிஸ்டிக் ட்ரீம்டா, மீன்வைல் மை ட்ரீம். யாரா சொன்ன தலைக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு? இங்கே பாடுறா என்ன மாதிரி ஆடுறாரு. அப்புறம் என்னப்பா தலைவர் மாநாடுலாம் வேறு ஓப்பன் பண்ண போகிறாரு. இப்போ வாங்க போமா. நெக்ஸ்ட் ஐ லவ் யூ. I love you too. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நம்ம லெஜெண்ட் என்னாச்சுங்க? படம் ஒழுங்கா ஓடலன்னு சொல்லி இது மாதிரி ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. கமெண்ட்ஸ் ப்ரோ இமிடியட்லி ஸ்டார்டட் ரைடிங். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பைக் செக்ஷுவல் அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? பைக் ஆஃப்டர் 9 months. Next, Indian movies are on another level. That is what it means when they say a dog is a man's best friend. என்ன நடக்குதுங்க? மாறவில்லை தோத்துரும் போல இருக்குதே. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க பற்றி அந்த நாய்க்கு குரங்குக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சிஜிஐயோட இதெல்லாம் மோசமான கஷ்டம். சிஜிஐனா கூட ஒரு ஆள் சொல்லி அடிச்சு வேலை வாங்கிடலாம். இதுங்களுக்கு லாங்குவேஜும் புரியாது, ஒன்றுமே புரியாது. அதை வச்சு எல்லாம் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ரெஸ்பெக்ட் ப்ரோ. நெக்ஸ்ட்டு Excuse me, sir? Sir, Yeah. do you follow Mr. Beast? Oh, of course, yeah. Oh, you do? You do follow Mr. Beast? Okay, here, put this blindfold on. என்ன தரான்னு பார்க்கலாம். meet Mr. Beast? Just wait and see. Am I going to get a new game? Just wait and see. Am I going to get a VR headset? Just wait and see. Am I going to get tickets to Legoland? You'll see. I can't wait. Am I going to get a new bike or You'll tickets see. to Legoland? You'll see. Am I getting a new PS5? Just wait and see. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். நைஸ் ட்ரிக். ஆனால் இது ஒன்லி அமெரிக்காவில் மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிற பசங்களாம் அவனுக்கே வேலை காமிச்சு போயிடுவாங்க.
அப்புறம் என்னப்பா மிஸ்டர் பீஸ்ட்டு ஏதோ பிரச்சனைலாம் வேறு மாட்டிக்கினாராம். ஏதோ சொல்கிறாங்க, யாரை நம்புறதுனே தெரில தாசனா. யார் நம்பர்னே தெரியல, ட்ரூ காலர்ல போட வேண்டியதுன்றா. நெக்ஸ்ட்டு ஈவன் த டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் லோக்கல். இதே மாதிரி தான் போலீஸ்கிட்ட லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் மாட்டிக்கிறேனாக்கா இதுதான் சொல்லுவேன். லோக்கல் தான் சார், லோக்கல் தான். நீங்களும் அதை உபயோகப்படுத்தி பாருங்கள். இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். இல்லைப்பா நான் இதுக்கு அவரெலாம் நாயின்னு சொல்ல போகிறேன் சார், அது மீம் சார். இப்படி ட்ரிஃப்ட் பண்ணுது. பொதுவாக லேடிஸ்க்கெலாம் வண்டி எடுத்து ஓட்டி எங்கன்னா இடித்து தான் பார்த்துருக்கேன். இது நான் புதுசாக இது மாதிரிலாம் ட்ரிஃப்ட், அதுவும் கீர் பைக்கில். நெக்ஸ்ட்டு இவ்வளோ ப்ராசஸையும் பார்த்துட்டு திரும்ப எடுத்து சாப்பிட்றான். அதை ஒரு மனதைரியத்தை பாராட்டி இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். வைத்தால போவோம் இந்த வீடியோக்கு லைக் போடாதுன்னுலாம். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் வித் ஃபேன். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்த. No, it's very bad. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கமெண்ட்டு 33,000 கமெண்ட். அடே வா, இதுக்கு மேலே கமெண்ட் ஆஃப் பண்ணால் என்ன, ஆஃப் பண்ணாட்டி என்ன? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் தேர். மீ டூ ப்ரோ. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் ஜாய். அன்டில் தென், குட் பை.